ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்பட்ட 7 ட்ரம்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 7 ட்ரம்பட்ஸ்னால் என்ன, அது எதுக்காக ஊதப்படுது, அதை யார் ஊதுவா, அதை ஊதுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ரெவலேஷன் அப்படிங்கிறதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெளிப்படுத்துதல் புத்தகம். இது கிறிஸ்டியன்ஸ் பைபிளோட கடைசி புத்தகம்னு சொல்லப்படுது. இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான். இயேசுவோட 2வது வருகைக்கு முன்னாடி இது நடக்கும்னு சொல்லப்படுது. இந்த 7 ட்ரம்பட்ஸும் தேவ தூதுவர்களால் ஊதப்படுது. ஒவ்வொரு ட்ரம்பட்டையும் ஊதக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்கும்னு சொல்லப்படுது. இது ஊதப்படுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல்னா இயேசு கிறிஸ்டியானிட்டி மேல நம்பிக்கை இருக்கிற எல்லாரையும் அவர் தான் கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாராம். அவங்களோட ஆன்மாவை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாரு, உடலை பூமியில விட்டுட்டு போயிடுவாராம். இதுக்கப்புறம் தான் இந்த 7 ட்ரம்பட்ஸும் ஊதப்படுது. இப்போ ஒவ்வொரு ட்ரம்பட்ஸையும் ஊதக்குள்ள என்னென்ன பேரழிவு நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல் ட்ரம்பட். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைச்சதுக்கு அப்புறம் முதல் தேவதூதர் முதல் ட்ரம்பட்டை ஊதுவாராம். அப்ப என்ன நடக்கும்னா ஆலங்கட்டி மழையும் நெருப்பும் ரத்தமும் கலந்து பூமியில விழுமா. அப்படி பூமியில விழக்குள்ள இங்க இருக்கிற புற்கள் எல்லாமே அழிஞ்சிடுமா. 2வது ட்ரம்பட். 2வது ட்ரம்பட்டை தேவதூதன் ஊதக்குள்ள ஒரு பெரிய மலை மாதிரி இருக்க பொருள் கடல்ல வீசப்படுமா. 3ல் 1 பங்கு கடல் ரத்தமா மாறுமா. கடல்வாழ் உயிரினங்கள் 3ல் 1 பங்கு அழிஞ்சிடும். கப்பல்கள் 3ல் 1 பங்கு அழிஞ்சிடும் சொல்லப்படும். 3வது ட்ரம்பட். தேவதூதர் 3வது ட்ரம்பட்டை ஊதனதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து ஒரு எரி நட்சத்திரம் இங்க இருக்கிற 3ல் 1 பங்கு நீர்நிலையில விழுமா. அப்போ அந்த தண்ணீர்லாம் விஷமா மாறி அது பல பேரை கொல்லுமா. 4வது ட்ரம்பட். தேவதூதர் 4வது ட்ரம்பட்டை ஊதனதுக்கு அப்புறம் சூரியன், நிலா, நட்சத்திரம் இதோட ஒளி 3ல் 1 பங்கா குறையுமா. 5வது ட்ரம்பட். இந்த 5வது ட்ரம்பட் முதல் துன்பம்னு அழைக்கப்படுது. இது ஊதுனதுக்கு அப்புறம் அசாதாரணமான வெட்டுக்கிளிகள் சுமார் 5 மாசம் மனிதர்களை துன்புறுத்துமா. 6வது ட்ரம்பட். இது 2வது துன்பம்னு சொல்லப்படுது. இந்த ட்ரம்பட்டை ஊதனதுக்கு அப்புறம் 200 மில்லியன் இராணுவ படையோடு 4 தேவ தூதர்கள் விடுவிக்கப்படுவாங்களாம். இது பேய் இராணுவம்னு சொல்லப்படுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில இருக்க 3ல் 1 பங்கு மக்களை கொன்னுடுவாங்களாம். 7வது ட்ரம்பட். இது 3வது துன்பம்னு சொல்லப்படுது. இந்த ட்ரம்பட்டை ஊதனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல இருந்து சத்தங்கள் வருமா. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இயேசுவோட ராஜ்யம் ஆயிடுச்சு, அவர் தான் உலகத்தை ஆட்சி செய்வார் அப்படின்னு சொர்க்கத்துல இருந்து சத்தம் வருமா. இந்த 7வது ட்ரம்பட் முன்னாடி சொன்ன 6 பேரழிவுகளையும் உள்ளடக்கினதுன்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்னாடி ஒலிக்கப்படுற ட்ரம்பட்ஸும் அதோட பேரழிவும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ரெவலேஷன் அப்படிங்கிறதுல இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளோட கடைசி புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பைபிளோட புதிய ஏற்பாட்டோட கடைசி புத்தகம். அதில் மொத்தம் 27 இருக்குது. அதில் கடைசி புத்தகம் தான் த புக் ஆஃப் ரெவலேஷன். ஒருவேளை நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தாலோ இல்லை தவறான கருத்துக்களை சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். த புக் ஆஃப் ரெவல்யூஷனில் எப்படி அந்த 7 ட்ரம்பட்ஸை பற்றி இருக்குதோ அதே போல் 7 தேவாலயங்கள், 7 பொன் விளக்கு தண்டுகள், 7 நட்சத்திரங்கள், 7 அக்னி விளக்குகள், 7 முத்திரைகள், 7 தலையை உடைய மிருகம், 7 இடிகள், 7 தங்க கிண்ணங்கள்னு இந்த மாதிரி விஷயங்களும் அந்த புக்கில் இருக்குது.